ஆந்திராவில் ஒரே கிராமத்திலிருந்து 20 நாட்களில் 150க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் மாயமானதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இரவில் வண்டி கட்டி வரும் கொள்ளையர்கள் பசுக்களை எங்கே கடத்தி சென்றனர்? பசு திருடர்கள் சிக்குவார்களா? நள்ளிரவில் கார் மற்றும் சரக்கு வாகனங்களில் வரும் கொள்ளையர்கள் கோழி ஆடுகளை அலைக்காக தூக்கிச் செல்வது போன்று பசுக்களை பவ்யமாக ஓட்டிச் சென்ற காட்சிதான் இது. சிசிடிவியில் சிக்கிய கொள்ளை கும்பலை பிடிக்க தேடுதல் வேட்டையில் போலீசார் இறங்கியுள்ளனர். விவசாயிகளை கலக்கமடைய செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ளது கூடூர் கிராமம். இந்த கிராமத்தில் விவசாயமே பிரதான தொழில் என்பதால் விவசாயிகள் ஏராளமான ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர். குறிப்பாக விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்திற்கு பசுக்களையே பெரும்பாலும் நம்பியுள்ளனர். அண்மையில் கூடூர் எலுமிச்சை சந்தையில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்த பசுமாடு ஒன்று காணாமல் போய் உள்ளது. இதையடுத்து தொடர்ந்து பசுமாடுகள் மாயமாகி உள்ளன. கடந்த 20 நாட்களில் மட்டும் 150ற்கு மேற்பட்ட பசுக்கள் காணாமல் போனதாகவும் அதன் மொத்த மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அதில் நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் ஒரு கும்பல் ஊருக்குள் நடமாடியது தெரிய வந்தது. கார் மற்றும் சரக்கு வாகனங்களில் வரும் கும்பல் தனியாக நிற்கும் பசுக்களை குறிவைத்து அவற்றை தங்களது வாகனங்களில் ஏற்றியுள்ளனர். பின்னர் ஊருக்கு ஒதுக்குப்புறம் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் லாரியில் பசுக்களை ஏற்றி கடத்தி சென்றதும் அம்பலமானது. பசுக்களை கடத்தி சென்ற கும்பல் அவற்றை வேறு எங்கேனும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்கிறதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த பசுக்கள் கடல் வழியாக சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகிறதா அல்லது இறைச்சிக்காக கடத்தப்படுகிறதா என்ற கோணங்களிலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பதி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் 20 நாட்களில் 150ற்கு மேற்பட்ட பசுமாடுகள் கடத்தப்பட்ட சம்பவம் விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.